Hi, hello friends, welcome to my channel. This is my first video from Meewings. இது வந்து ஒரு எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட சேனல். இல்லை இங்கிலீஷ் மேக்ஸ் அந்த மாதிரி இதெல்லாம் வரும். என்னென்ன டிப்ஸு படிப்பு சம்மந்தமாக இருக்கோ அதுவும் நான் சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம சம்மர் ஹாலிடே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் குழந்தைங்க வந்து வீட்டில் சும்மா தான் இருப்பாங்க. அதெல்லாம் ரொம்ப வந்து நச்சரிச்சுட்டே இருப்பாங்க. அவங்க ஒரு டெய்லி ஒரு 10 மினிட்ஸு நம்மளே வந்து என்கேஜ் பண்ணலாம். அதனால நான் வந்து இப்போ வந்து கர்சிவ் ரைட்டிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் என்னோடய கிட்டுக்கு. கர்சிவ் ரைட்டிங் வந்து 4 லைன் நோட் எடுத்து அதிலேயே நான் வந்து எழுதி தரேன். அதிலேயே தான் அவன் எழுதுகிறான். அந்த மாதிரி ஒரு 1 வீக் இந்த மாதிரி ஸ்ட்ரோக்ஸை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். டெய்லியும் ஒரு 10 நிமிஷம் தான். டெய்லியும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண விட்டிங்கன்னா அவங்க ஒரு 1 மந்த்தில் நல்லா கர்சிவ் ஹேண்ட் ரைட்டிங் வந்துடும். சின்ன குழந்தைங்களுக்கு இது வந்து செட் ஆகும். பெரிய குழந்தைங்களும் எழுதலாம். பெரிய குழந்தைங்களும் ஈஸியாக எழுதிடலாம். சின்ன குழந்தைங்க 1 மாதம்னா பெரிய குழந்தைங்க சீக்கிரம் கற்றுப்பாங்க. நான் வந்து சின்ன குழந்தைங்களுக்கு தான் இப்போ வந்து பொறுமையாக ஒவ்வொன்றா வீடியோ போடலான் இருக்கேன். அப்புறம் மேக்ஸ் சம்மந்தப்பட்ட சின்ன ட்ரிக்ஸு டிப்ஸு அந்த மாதிரி வீடியோவும் வரும். படிப்பு சம்மந்தப்பட்ட வீடியோ வந்து இந்த சேனலில் வரும். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வந்து நான் வந்து 4 லைன் நோட் எடுத்து தான் எழுதுனேன். 4 லைன் நோட்டு ஃபஸ்ட்டு வந்து இந்த ஓவல் ஷேப்பில் ஓ போடுறது, அதுக்கப்புறம் சின்ன ஓ. ஓகே, அது 4 லைன் நோட்டில் ஃபஸ்ட்டு நான் 3 லைனை யூஸ் பண்ணியிருக்கேன் பெரிய லெட்டர் எழுதுறதுக்கு. அப்புறம் ஃபஸ்ட்டு 2 லைனை லாஸ்ட்டு 2 லைனை யூஸ் பண்ணியிருக்கேன். அதை யூஸ் பண்ணி ஒவ்வொரு ஸ்ட்ரோக்கும் இந்த மாதிரி டெய்லி குழந்தைங்கள ப்ராக்டிஸ் பண்ண சொல்லுங்கள். இந்த ஸ்ட்ரோக்கை மட்டும் 1 வீக் பண்ண சொல்லுங்கள். 1 வீக் பண்ண வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து லெட்டர் எழுத போகலாம். நெக்ஸ்ட் வீடியோ வந்து ஒவ்வொரு லெட்டர் வந்து நம்ம எப்படி எழுதுறதுன்னு வந்து வீடியோ வரும். ஒவ்வொரு ஸ்ட்ரோக்காக பொறுமையாக எழுதுனா போதும். டெய்லியும் ஒவ்வொரு ஸ்ட்ரோக்காக ஃபஸ்ட்டு ஒரு நாளைக்கு ஃபஸ்ட்டு ஓ மட்டும் எழுத சொல்லுங்கள். அதுக்கப்புறம் சி மாதிரி போட்டிருக்கேன்ல அதை போட சொல்லுங்கள். அதுக்கப்புறம் அடுத்த லைன் ஸ்ட்ரோக்கு, அப்புறம் வந்து இந்த எல் மாதிரி போட்டிருக்க ஸ்ட்ரோக்கு, அப்புறம் தலைகீழ எல் போடுறது அந்த மாதிரி, அப்புறம் யூ மாதிரி தலைகீழ யூ போடுறது, அப்படி ஒவ்வொரு நாள் வந்து நம்ம எழுதலாம். அப்படி பண்ணிங்கன்னா 1 வீக்கில் வந்து இந்த ஸ்ட்ரோக்கெல்லாம் கவர் பண்ணிடலாம். ஸோ 1 வீக் இந்த ஸ்ட்ரோக்கை வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியாக குழந்தைங்க வந்து கர்சிவ் ரைட்டிங் வந்து கற்றுப்பாங்க. நம்மளும் கூட இதில் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து வீட்டிலையே தான் என்னோடய கிட்டுக்கு இந்த இதை சொல்லித்தரேன். நான் வந்து மே மாதம் ஹேண்ட் ரைட்டிங் கிளாஸ், கோச்சிங் கிளாஸ் எல்லாம் போக சொல்லுவாங்க. அதெல்லாம் போக விரும்பலை அவங்க. அதனால் வந்து இந்த மாதிரி சொல்லித்தரலான்னு நான் பிளான் பண்ணியிருக்கேன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.